நீங்க பைபிள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா என்கவுண்டர் எங்க திரும்ப நடந்துச்சு? If you take Bible, you know where all the encounters happen. எல்லா தூக்கத்துல தான் நடந்துச்சு. All these encounters happen in sleep. எடுத்து பாருங்க, நீங்க பைபிள் எடுத்து புரட்டி பாருங்க. Take Bible and read it thoroughly. ஆண்டவர் தூக்கத்துக்கு வந்து விரோதி கிடையாது. No, God is not against to sleep. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? Do you know what the verse says? ஆண்டவர் தம் பிரியமானவருக்கு கன நித்திரை கொடுக்கிறாராம். No, he gives sleeps to the beloved. நித்திரை கொடுக்கிறார், நல்ல நித்திரை கொடுக்கிறார். Give deep sleep. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, நித்திரையில அவர் ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்றாராம். He is releasing the blessing. He's released the blessing in the sleep. உங்களுடைய தூக்கத்தை ஸ்டூவர்ட் பண்ண கத்துக்கும் போது, so you have to steward your sleep. உங்களுக்கு ஹெவன் என்ன உங்களுக்காக வர்க் பண்றதை நீங்க பார்க்க முடியும். You will see that what heaven is working for you. அதற்காக நீங்க ஆங்ஷியஸா இருக்க மாட்டீங்க. You don't have to be anxious for that. அது குறித்து கவலைப்பட மாட்டீங்க. You don't have to be worried for that. நன்றி செலுத்துற இருதயத்தோட இருப்பீங்க. Will be with a heart of thanksgiving. அப்படி இருக்கும்போது when you are like that, உங்களுடைய இருதயம் with your heart அவருடைய சமாதானத்தால் நிறைக்கப்பட்டிருக்கும். will be filled with his peace. சமாதானத்தால் நிறைக்கப்பட்டிருக்கும். will be filled with his peace. சமாதானம்னா எப்படின்னா, the peace is like எப்படி நடக்கும்? ஒரு பதட்டமே இல்லாம தைரியமா உட்கார்ந்திருப்பீங்க. no, you will not be worried like how it is going to be happen. You will be with complete peace. யா இந்த டிசம்பர்ல சில காரியங்களுக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்க. டிசம்பர் முடியறதுக்குள்ள அதோட பெர்ஃபெக்ட்டா அது நடக்கிறத நீங்க பாப்பீங்க. This December you were waiting for certain things, but by the end of December you will see that things is going to completely happen in a perfect way. டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க காத்துட்டு இருந்த காரியங்கள் நிறைவேறத நீங்க பாப்பீங்க. Before December 30th you will see the things which you're waiting is going to get completed. அது உங்க லைஃப்ல நடக்கிறத நீங்க பாப்பீங்க. Will see that happening. You will see that. You will see that. You will see that. You will see that. Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you. தூங்க கத்துக்கோங்க. Learn to sleep. தூங்க கத்துக்கோங்க. Learn to sleep. நீங்க தூங்கும்போது when you sleep, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துறதை உங்களால பார்க்க முடியும். you will see how God reveals to you in that. அந்த தூக்கத்திலிருந்து நீங்க வெளியே வரும்போது when you come out of the sleep, நீங்க ஆண்டவரிடத்துல அந்த அதை குறித்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. you will spend more time in the presence of God. லேசினஸ்க்கும் சுறுசுறுப்புக்கும் எங்க டிஃபரன்ஸ் இருக்குன்னா, do you know the difference between laziness and being very active? நீங்க ஆண்டவரிடத்துல அப்படியே என்ன சொல்றது, அந்த தூக்கத்துல இருந்து அப்படியே நீங்க வெளியே வரும்போது நீங்க அவரை என்கேஜ் பண்ணுவீங்க. From the sleep when you get up you will be engaging his presence. ஆனா லேசினஸ்ல இருக்க பிரச்சனை என்னன்னா, but how the laziness is, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சோம்பேறியா படுக்கிறது தான் லேசினஸ். you feel like nothing is going to happen in my life and you are just simply sitting over there. That is laziness. ஆனா நீங்க அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாத நீங்க பாப்பீங்க. but when you look into that you will feel a hope is arising in you. நான் சொல்றேன், இன்னையில இருந்து உங்களுடைய ராத்திரிகள் நம்பிக்கை ராத்திரிகளா இருக்கும். saying that from today onwards the nights in your life will be nights of hope. காலையில எந்திரிக்கும் போது என் தேவன் என் கூட இருக்காரு, நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க சத்தமா வாயை திறந்து நீங்க பேசிட்டு எந்திருப்பீங்க. இனிமேல morning when you get up itself you will say that my God is with me and I will not be scared of anything. With the words of hope you will get up. ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் வந்து காலையில அவர் வந்து பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது டங்ஸ் பேசிட்டே தான் எந்திரிப்பாராம். Smith Wigglesworth when he get up morning he get up from the bed with tongues. பேசி அப்படியே டங்ஸ் பேசி டான்ஸ் ஆடி ஒரு ஹை இன்டென்ஸ்ல இருப்பாராம். Morning while he get up itself he will be like with the tongues and dancing and with high intensity. See, this is called high praise. காலையில எந்திரிக்கும் போதே you know that you are experiencing him. That kind of thank you Holy Spirit. Yes Father. Specifically நான் டிசம்பர் 22 அந்த தேதியை நான் பார்க்கிறேன். இப்ப specifically seeing the date December 22nd. 22ஆம் தேதி 22nd. 22ஆம் தேதி 22nd. நான் ஒரு gift box பார்க்கிறேன். I'm seeing a gift box. அந்த gift box ஓபன் ஆறத நான் பார்க்கிறேன். Seeing that gift box is open. அந்த gift boxக்குள்ள நிறைய காரியங்கள் கொட்டப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். See there are lots of things inside that box. நிறைய இருக்கு, நிறைய gifts அதுக்குள்ள கிடக்குது. There are lots
gifts inside that box. Yeah. Yes. 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 ஸ்பெசிஃபிக்கலா அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள இருந்து ஒரு பர்టిక్యులர் கிஃப்ட்டை நான் பார்க்கறேன். Specifically in that gift box, I am seeing a gift. ஒரு வாட்ச் பார்க்கறேன் நானு. I'm seeing a watch. அந்த வாட்சை ஆண்டவர் வெளிய எடுத்து காமிக்கிறார் எனக்கு. He's taking that. God is taking that watch and showing me. Yes. 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 Yeah. அந்த வாட்சை இப்ப ஒருத்தரோட கரத்துல கட்டுறதை நான் பார்க்கறேன். I see that God is tying that watch into somebody's hand. ஆண்டவர் சொல்றார், I am setting my time upon you அப்படின்னு சொல்றார். I am setting my time upon you. Yes. The day of appointment. The day of appointment. Specifically, the first word that is coming out of my, from that watch, I'm seeing 11:11 in the watch. No watch 11:11 பார்க்கிறேன். I'm seeing a transition that is happening there. Yeah. Transition that is happening here. நான் பார்க்கிறேன். I'm hearing the word transition. I'm hearing the word transition. 22ஆம் தேதிக்கு முன்னாடி many things are going to transit over your life. Many things are going to transit over your life. Transition பார்க்கிறேன். 22ஆம் தேதிக்கு முன்னாடி, டிசம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னாடி. There is a transition that is coming upon your life. Thank you. உங்க வாழ்க்கையில நீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்கயோ அதை அப்படியே டிரான்சிட் ஆகிறத பார்ப்பீங்க. அடுத்த ஒரு 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 பரிமாணத்துக்குள்ள. If somebody is looking into this video, you are really thinking about your marriage. Marriage குறித்து ஆண்டவர் சொல்றாரு, you will see the transition that is happening regarding marriage. I'm hearing it in the spirit. Regarding your marriage, I'm seeing the transition, the appointed time. Yeah. Bihanto ma siyanto rabauda. Likidi ba siyando rabauda. Thank you, Holy Spirit. Thank you. It's a very specific word that I'm hearing from the Spirit regarding your marriage. The transition that's going to happen on your marriage. Yes. You waited so long. The transition is taking right now. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாக. நான் இன்னொரு விஷயத்தை நான் இப்போ I'm getting in the spirit right now. Yeah. Acceleration. ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு உங்க வாழ்க்கையில. திங்ஸ் குயிக்கன் ஆறதை நீங்க பார்ப்பீங்க. திங்ஸ் குயிக்கன் ஆறதை பார்ப்பீங்க. Yeah. Yes. You will experience so crazily. Acceleration. உங்க வாழ்க்கையில் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் காரியெல்லாம் ரொம்ப ஸ்லோ டவுனா நடந்துட்டு இருக்கேன் வாழ்க்கையில. குயிக்கா நீங்க நடக்கிறத பார்ப்பீங்க. Specifically December 3rd முன்னாடி, December 3rd, you will see this acceleration happening for you. Quick in the spirit. Yeah. Riba lahato prasiente nebeta. Thank you. Thank you, Holy Spirit. Thank you for the timelines that you're showing, Daddy. Mihanto nabozati yanta nabeda. Quickening. அன்று வந்து என்ன சொல்றது, ஒரு மான் கால்கள் ஓடுற மாதிரி ஆக்சலரேஷன் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடும். கடகடகடகடன்னு நடக்கும் எல்லாம். எஸ், இந்த செகண்ட்ல இருந்தே நான் பாக்குறேன். இந்த செகண்ட்ல இருந்தே காரியங்கள் வந்து கை கூடுறத நான் பாக்குறேன். டக்கு 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 டக்குன்னு அடுத்த நிலைமைக்கு போறதை நான் பாக்குறேன். ஐ டெல் யூ, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டோடைய பிரசன்னை முதன்மையா வச்சிருக்கிறதுனால you will see the acceleration of God over your life. நீங்க ஆண்டோட நீங்க முதன்மையா வச்சிருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில காரியங்கள் சீக்கிரமாய் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. ஒரு புதிய தொடக்கம். எஸ், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய சீசன். யா புதிய ப்ராஜெக்ட்ஸ் வருது, புதிய பிசினஸ் வருது உங்க கைக்கு. புதிய ப்ராஜெக்ட்ஸ், புதிய பிசினஸ், சிறு தொழில்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். சிறு தொழில்கள். Small businesses are coming into your hands. ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு லேண்ட் குறித்து காமிக்கிறார். He's showing me a land. Yes, it is an inheritance property. Yeah. அது உங்களுக்குரிய காரியம். அது நடக்காம அது ஹோல்ட் ஆயிருக்கு. எஸ், ஆண்டவர் சொல்றாரு, I'm seeing government documents. Yes, is getting signed.
எஸ், அதுக்கான ரிலீஸ் இந்த சீசன்ல நீங்க பார்ப்பீங்க. The Spirit of the Lord is showing me the day December 26th. December 26th, 2025. You will see it happening for you. அதற்கான சைன்ஸ், அதற்கான டோர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. எஸ் ஃபாதர், ஒரு புதிய தொடக்கம். நான் அந்த ஸ்க்ரால்ல தான் பார்த்தேன். ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய a new season, a new beginning over your life. Yes, just position your heart. The seasonல you will see angelic ministry for you. Angelic ministry for you. Angels doing things for you. Yeah. இந்த 3 காரியத்தை no, you keep doing it. டங்ஸ்ல பேசுங்க, மெடிடேட் பண்ணுங்க. Yeah. And ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Yes. Thank you, Holy Spirit. Thank you for this beautiful time. Thank you for your love. Thank you for your word. Thank you for your ministry today. Thank you for the clarity. Thank you for your activated visions over their life, that they will have encounters of God, God moments, angelic ministry. இதை எல்லாத்தையும் அனுபவிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நானும் சாராவும் எங்க முழு இருதயத்தோடு இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையினால அவர்கள் நாவை நீங்க திருப்தியாக்க போறதற்காக நன்றி. நன்றி. இந்த நேரத்திலிருந்து இவர்களுக்கான நல்ல செய்திகள் திறக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். They will hear only goodness in their life. They will have only goodness. They will receive only goodness. They will hear only good news in their life. Yes, Appa. I seal the word over their life. Whatever the word that are spoken right now, I seal it in the name of Jesus. I seal it in the name of Jesus, that nobody can change that. Yeah. And தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்க மேல பேசுகிறேன். Yes, Lord bless you and keep you. Lord will make his face shine up and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you shalom, shalom, shalom.